டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பொருளாதாரத்துக்கான அடிப்படை 6 to 12 வரைக்குள்ள ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிக முக்கியமான தியரி எல்லாமே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து மேஜர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் ஆல்ரெடி 6 to 10 வரைக்குமே வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் செகண்ட் ஸ்டெப்பு பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூணுக்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து டிகிரி லெவல். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பொருளாதாரத்துக்கான அடிப்படை 6 to 12 வரைக்குள்ள ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் கான்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் டெஸ்ட். ஓகே, சேம் டைம் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணி மார்க் எல்லாமே சப்மிட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டிகிரி லெவல் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடிப்படையே தெரியாமல் எடுத்த உடனே வந்து நம்ம ஒரு பிஜி புக்கை ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்கும்போது அடிப்படை என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாமல் போயிடும். சேம் டைம் வந்து எக்ஸாமில் நமக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்கும் ஒரு சில லெசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 10th +1 +2 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதர்வைஸ் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணால் போதுமானது. இப்போ இந்த சிலபஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன, பேரியல் பொருளாதாரம்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கனாமிக்னா என்ன, தமிழ்நாடு எக்கனாமிக்னா என்ன. ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி பேங்கிங்னா என்ன, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எக்கனாமிக் வந்து எப்படி இருக்குது, சேம் டைம் பப்ளிக் லெவலில் வந்து எக்கனாமிக் எப்படி இருக்குது, எக்கனாமிக்கினுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து நல்லா முன்னேற்ற பதில வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் எது, பேசிக்கான அடிப்படையான ஒரு படிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி பாட புத்தகம். ஸோ 6 to 12 வரைக்குள்ள எக்கனாமிக் லெசன்ஸ் வந்து நல்லாவே வந்து இதை பற்றி நமக்கு நல்லா லேர்ன் பண்ணி தரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்கனாமிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் அப்போ இருந்து 2025 இன்னைக்குள்ள டேட் வரைக்குமே வந்து எப்படி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஏற்றுமதினா என்ன, இறக்குமதினா என்ன, நிதி ஆயோக்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் எக்கனாமிக் லெவலில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த யூனிட் 1 பொறுத்த மட்டும் மைக்ரோ எக்கனாமிக் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு சில மிக முக்கியமான தியரி எல்லாமே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி தனிப்பட்ட ஒரு நபருக்காக வந்து எக்காரணம் கொண்டும் நம்ம ஒரு யூனிட்டை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம். காமனாக ஒரு 40 பேர் இருக்கீங்க அப்படின்னா 40 பேருக்கு என்னவோ அது மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எனக்கு அது மட்டும் வேணும் இது மட்டும் வேணும் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பி தள்ளுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த
40 ஸ்டூடெண்டா எப்படி ஒரு டீச்சரை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இந்த கோச்சிங்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, இது வந்து புரிஞ்சுக்கோங்க. சேம் டைம் இப்போ ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து முடிஞ்சு ஃபர்தரா வந்து நமக்கு பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். சேம் டைம் இப்போ யூனிட் 1 இருக்குது அப்படின்னா யூனிட் 1ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டாபிக் வந்து கவர் ஆகுது. ஓகே, இந்த 4 டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ சிலபஸை தாண்டி நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஆனால் சிலபஸில் என்னென்ன தியரி என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நல்ல டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எப்போதுமே வந்து ஒரு எக்ஸாமுக்கு 100 புக்கை படிக்க வேண்டாம். அந்த பாட சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை 100 டைம் படித்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் சிலபஸை தாண்டி நம்ம படிக்க போகிறது கிடையாது. சிலபஸில் ஒரு யூனிட்டில் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே வந்து ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்க போகிறோம் அண்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அது வந்து உங்களோட மிஸ்டேக் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி படிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான அணுகுமுறை வந்திருக்கும். எதுவுமே வந்து அப்ரோச் பண்ணாம எந்த விதமான முயற்சியுமே பண்ணாம பயிற்சியுமே எடுக்காம ஒரு எக்ஸாமை போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாவே வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, ஒரு போட்டித் தேர்வு இருக்கு அப்படின்னா அந்த போட்டித் தேர்வுக்கு சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் என்ன, முந்தைய வருட வினாத்தாள் என்ன, அடிப்படை தகவல் என்ன, பட்டப்படிப்பு தரத்துல யூஜி அண்டு பிஜி ரெஃபரன்ஸ் லெவலில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாடம் சார்ந்த தகவலை யாரெல்லாம் வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர ஈஸியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் இந்தியா பொருளாதாரம்னா என்ன, தமிழ்நாட்டு பொருளாதாரம்னா என்ன, சர்வதேச அளவில் வந்து பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குது, மணி பேங்கிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சிலபஸை சார்ந்த எல்லா அப்டேட்டுமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம நரசிம்ம ராவ் பேஜில் வந்து 1 by 1 வந்து அப்டேட் ஆகும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து மேஜர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் ஆல்ரெடி 6 to 10 வரைக்குமே வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் +1 +2 தமிழ், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் இதுல இருந்து டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதையுமே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து குரூப் 4 படித்தேன், போன வருஷம் நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதினேன், அதில் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன், அந்த மாதிரி வந்து இங்கே சொல்லாமல் என்ன டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டெஸ்ட்டை அட்டன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. டெஸ்ட்டை அட்டன் பண்ணலை நான் அப்படியே தான் சேர்த்து வைக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மைனஸாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டினை வந்து எப்படி கேட்காங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், 50க்கு வந்து நம்ம எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோம், 150க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், நம்ம எப்படி ஒரு கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியும். அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். ஓகே, இது வந்து தமிழ் தகுதி தேர்வு. சேம் டைம் நமக்கு சைக்காலஜியில் ஒரு 30 மார்க் இருக்குது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிகேல ஒரு 10 மார்க் இருக்குது. டோட்டலாக 40 மார்க் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து டெய்லியுமே வந்து என்னென்ன தினங்கள் அதே மாதிரி ஒரு சில குவிசஸ்மே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது அது சம்மந்தப்பட்ட குயிசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அந்த குரூப்பில் அப்டேட் ஆகும். அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மேஜர் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், கரண்ட் அஃபேர் ஜிகே படிக்கணும், தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும். ஸோ படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அகாடமி இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை நீங்கள் பார்க்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சேம் டைம் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தமிழ் மீடியம் சிலபஸ் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் அந்த குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு எந்த லாங்குவேஜில் நல்லா தெரியுதோ அந்த லாங்குவேஜில் படிக்கும்போது மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் லாங்குவேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா தெரியுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க. சேம் டைம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனால் எனக்கு வந்து
இங்கிலீஷ் வந்து அரைங்குறையமாக தான் தெரியுது, அவன் இங்கிலீஷ் எடுக்கான் ஸோ நானும் வந்து இங்கிலீஷ் எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் எடுத்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக அந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடிப்படையே தெரியாமல் நம்ம டிகிரி லெவலில் படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அடிப்படை வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப்பு பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூணுக்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து டிகிரி லெவல். இலை டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டிகிரி டெஸ்ட்டு அண்ட் தமிழ் தகுதி தேர்வு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இது வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து இலை டெஸ்ட்டு. அப்போ யாரெல்லாம் வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு தேவையான பயிற்சியை எடுத்துட்டு அதை யார் ஒரு சிறந்த முறையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, அதாவது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக அந்த போட்டித் தேர்வில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு டைமே இல்லை, நான் டெம்பரரி ஸ்கூலில் அதாவது கவர்மெண்ட்டில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிடுறேன், எனக்கும் டைம் இல்லை, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசன் சொல்லாதீங்க. எல்லாருக்குமே 24 hour தான். அந்த 24 hour யார் யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்து பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இலை டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ப்ரொவைட் பண்ணாமல் ஒரு யூனிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த யூனிட்டை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கூட்டத்தோடு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து குவைட் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ் ஆனது. ஏன்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிப்பீங்க. ஒரு டாபிக் படிச்சுட்டேன், அடுத்து ஒரு டாபிக் படிக்கல, நான் டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பெண்டிங் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு தான் லாஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பிக்கப் பண்ணி வாரீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் டெஸ்ட்டை சரியாக அட்டன் பண்ணலை, எந்த விதமான ஒரு முயற்சியுமே பண்ணலை, பயிற்சியுமே எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் லாஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் பெண்டிங் போட்டு அட்டன் பண்ணி வாரீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தான் சேர்த்து வச்சு மொத்தமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், கவனமாக படிங்க. இதை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை எம்ஏ பிஎட் படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் அந்த யூனிட்டில் உள்ள டாபிக் எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.